ஓடி வருகிறான் உதய சூரியன், ஓடி வருகிறான் உதய சூரியன், உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதய சூரியன், ஓடி வருகிறான் உதய சூரியன், ஓடி வருகிறான் உதய சூரியன். பாடுபடும் தொழிலாளரின் துன்பம் பறந்திடச் செய்து நாட்டிலே, பாடுபடும் தொழிலாளரின் துன்பம் பறந்திடச் செய்து நாட்டிலே, காடு களைந்து கழனி உழுந்து, காடு களைந்து கழனி உழுந்து கதறிடும் உழவன் கண்ணீர் துடைக்க ஓடி வருகிறான் உதய சூரியன், ஓடி வருகிறான் உதய சூரியன். ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯ DMK ಪರವಾಗಿ ದ್ರಾವಿಡ ಮುನ್ನಡೆ ಪಕ್ಷದ ಹಿರಿಯ ನಾಯಕರು ಹಾಗೂ ಸ್ಥಾಪನೆಯಲ್ಲಿ ಒಬ್ಬರಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಲಂಗರವರ 100ನೇ ಆಚರಣೆ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಕಲಂಗರವರು ಅವ್ರ ಬರವಣಿಗೆ ಆದರೂ ಸರಿ, ಅವ್ರು ಮಾತಾಡೋದು ಸರಿ, ಒಂದು ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಒಂದು ಪ್ರೇರಣೆ ಮಾಡಿದವರು ಅವರು. ತಮಿಳು ಜನಾಂಗನ ಅವರಿಗೆ ಮುಂದೆ ಬರೋಕ್ಕೆ, ಅವರ ಮೇಲೆ ಅಂತಸ್ತು ಬರತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರೆದರು, ಮಾತಾಡಿದ್ರು, ಈ ಪಕ್ಷನ ಕಟ್ಟಿ ಕಾಪಾಡಿದ್ರು. ಅವ್ರು ಬರದೇ ಹೋದರೆ ಇವತ್ತೇ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಒಂದು ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರದಲ್ಲಿ ಒಂದು ಮರ್ಯಾದೆ ಇಲ್ಲದೆ ಹೋಯಿತು. ಅವ್ರು ಬಂದ ಮೇಲೆ ಇವತ್ತಿನ ರಾಜ್ಯಗಳಲ್ಲಿ ಆ ರಾಜ್ಯಗಳೆಲ್ಲ ಒಂದು ಶಕ್ತಿ ಪಟ್ಟು ಪಡೆಯೋದು ಮುಖ್ಯ ಕಾರಣ ಆಗಿದ್ರು. ಇನ್ನೊಂದು ಕಾರಣ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು ಸರ್ಕಾರದಲ್ಲಿ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರ ಆದರೆ ಕೂಡ ಸರಿ, ಅವನು ಸ್ವರಾಜ್ಯವಾಗಲಿ ಅವರು ಗಣರಾಜ್ಯವಾಗಲಿ ಎಲ್ಲದೂ ಕೂಡ ಗೌರವವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಆದರೆ ಜನರಿಂದ ಆಯ್ಕೆ ಪಡ್ತಕ್ಕಂಥ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳಿಗೆ ಏನು ಅಧಿಕಾರ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿ ಒಂದು ತೀರ್ಮಾನ ತಂದರು. ಅವರು ಜನರ ಆಯ್ಕೆಯಲ್ಲಿ ಬಂದಿರತಕ್ಕಂಥ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಅವರು ಸ್ವತಂತ್ರ ಜನದಲ್ಲಿ ಗೌರವಾರ್ಜನೆ ಮಾಡಬೇಕಂತ ಅಧಿಕಾರ ಬೇಕಂತ ಕೇಳಿದ್ರು. ಅದು ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರ ಕೊಟ್ಟರು. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರ ಇರ್ತಕ್ಕಂಥ ಅಧಿಕಾರವೆಲ್ಲ ಪಂಗಡಣೆ ಮಾಡಿ ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರಿಗೆ ಕೊಡಬೇಕಂತ ಹೇಳಿ ಮೊಟ್ಟ ಮೊದಲಾಗಿ ಕೂಗನ್ನು ಕೊಟ್ಟವರು ಅವರು. ಈ ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಈ ಕರ್ನಾಟಕ ಪ್ರಾಂತ್ಯ ರಾಜ್ಯಗಳಲ್ಲಿ ಒಂದು ಹಕ್ಕಕ್ಕಾಗಿ ಅವರ ಒಂದು ಸೌಭಾಗ್ಯಕ್ಕಾಗಿದ್ದನ್ನು ಕೂಗು ಕೊಟ್ಟಿದ್ದವರು ಅವರೇ. ಅವರು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಸಾಧನೆ ಇವತ್ತನ್ನು ಇಡೀ ಭಾರತದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಇಡೀ ವಿಶ್ವದಲ್ಲಿ ಅವರ ಹೆಸರುವಾಸಿ ಆಗಿದೆ. ಇಡೀ ಭಾರತದಲ್ಲಿ ತಮಿಳು ಭಾಷೆ ಎಂಥ ಭಾಷೆ ಇವತ್ತಿನ ಪ್ರಪಂಚಕ್ಕೆ ಎತ್ತಿಕೊಡ್ತವರು ಅವರು. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ತಮಿಳು ಹೇಳಿದ ಮೇಲೆ ಸ್ವಾಭಿಮಾನ ಪಡೆದವರು ತಮಿಳೆಲ್ಲ. ಈ ಸ್ವಾಭಿಮಾನವನ್ನು ಎತ್ತುಕಟ್ಟಿ ಜನರಿಂದ ತಾಳೆ ಮಾಡಿದವರು ಅವರೇ. ಅವ್ರ ಇವತ್ತಿನ ವಿಶ್ವದಲ್ಲಿ ತಮಿಳಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಹೆಸರು ಬರೆದಿದ್ದು ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಮುಖ್ಯ ಕಾರಣದವರನ್ನು ಕರೆದವರೇ. ಅವ್ರ ಭಾಷೆಯಲ್ಲಿ ದ್ರಾವಿಡ ಒಂದು ಭಾಷೆಯಲ್ಲಿ ಬೆಳೆಸತಕ್ಕಂಥ ಅವ್ರ ಭಾಗದಲ್ಲಿ ಅವ್ರು ಬಂತಕ್ಕಂಥ ಅವರ ಶ್ರೀಪುತ್ರರಾದ ಇವತ್ತಿನ ತಲಪತಿ ಸಾಲಿನವರು ಇವತ್ತು ದ್ರಾವಿಡ ಮಾಡಲ್ ರಾಜ್ಯ ನಡೆಸಿ ಇಡೀ ಭಾರತ ವಿಶ್ವಕ್ಕೆ ಒಂದು ಮಾರ್ಗದರ್ಶನ ತೋರಿಸ್ತಕ್ಕಂಥ ರಾಜ್ಯವನ್ನು ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇವತ್ತೆಲ್ಲ ನೋಡಿದನು ಅವರು ಸ್ಟಾಲಿನ್ ಹೇಳಿದ್ರೆ ಇಡೀ ವಿಶ್ವದಲ್ಲಿ ಅವ್ರ ಹೆಸರು ಬಿಡೋದಿಲ್ಲ, ಅವ್ರ ಮಾತೆಯನ್ನು ಕೇಳೋಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದಾರೆ. கர்நாடக மாநில திமுக கலையரங்கத்தில் கர்நாடக மாநில அண்ணன் ராமசாமி தலைமையில் துணைத் தலைவர் 101வது பிறந்தநாள் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. கூட்டத்தில் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. கேக் வெட்டி வெகு விமரிசையாக கொண்டாடி அனைவரும் புதுக்கலமாக கொண்டாடினோம். இன்று கர்நாடக மாநில அமைப்பாளர் ராமசாமி அவர்கள் தலைமையில் கலைஞர் 101வது பிறந்தநாள் நிகழ்ச்சி மிக சீரோடும் சிறப்போடும் தலைமை கழகத்தில் நடந்திருக்கின்றது. அவர் இனிப்பு வழங்கி இந்த நிகழ்ச்சி மேலும் மேலும்
கழக தோழர்களை உற்சாகப்படுத்தும் அளவிலே அமைப்பாளர் அவர்கள் வயதையும் பாராமல் இன்று ஒரு சிறு வயது தோழரை போல சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். வணக்கம். இந்த நம்ம போராட்ட நாயகன் கலைஞருக்கு 101வது பிறந்த நாள் இன்னைக்கு. அது நம்ம ராமசாமி அண்ணன் தலைமையில் நடக்குது. அவர் தலைமை ஏற்றதுலேருந்து இங்கே சீரும் சிறப்புமாக எப்பவுமே ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் நம்ம அன்பழகன் அவரது பிறந்தநாள் ஆகட்டும், ஸ்டாலின் அவரது எல்லாருமே முறையோடவும் தரமாகவும் செஞ்சு சிறப்பாக வழி நடத்தின்னு வர்றாரு. கர்நாடக மாநிலத்தில் கலைஞரை இன்னும் நாங்கள் நினச்சின்னு கர்நாடக மாநிலத்தில் கர்நாடக திமுக மிக அருமையாக கட்சி நடத்தின்னு வருது. அதே நேரத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ராமச்சந்திராபுரத்தில் தலைமை கழகம் கட்டடம் கட்டுறதுனால இது கட்சிக்கே ரொம்ப பெருமை. அந்த கட்சியை நல்லா வளப்படுத்த மேம்படுத்த எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும் கேட்டுக்கின்னு இங்கே இருக்கிற நிர்வாகம் மிக ராமசாமி தலைமையில் இன்றைக்கி அருமையாக நடந்துக்குது. இதே மாதிரி தொடர்ந்து நடக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். கட்சியை வளம் பெறணும், கட்சியை ஒன்றுபடணும், கட்சி தலை நிமிர்ந்து நிற்கணும் கர்நாடகத்தில்னு கேட்டுக்கிறேன். நமது தானே தலைவர், ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்களுடைய 100ஆண்டு விழாவை கர்நாடக மாநிலத்தில் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற மாநில அமைப்பாளர் அருமை அண்ணன் ராமசாமி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து இன்று அவருடைய வயதை பொருட்படுத்தாமல் இங்கே கூடியிருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் வரவேற்று இனிப்பு வழங்கி தலைவருக்கும் பேரறிஞர் அண்ணாவுக்கும் மாலை அணிவித்து சிறப்பித்து இருப்பதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.